அப்பாண்ட ஒரு பெரும் எதிர்பார்ப்பு, அனுண்ட ஒரு பெரும் எதிர்பார்ப்பு. ஓடரா தானே வருது, ஏன் அவசரப்படுறேன்? அப்ப இது கொஞ்சம் பெரிய எதிர்பார்ப்பு. ஓகே, அப்ப நாங்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கட்டின இந்த ஒரு மாளிகையில பெருங்காலத்தில் வாழ போற ஒரு விசேஷமான ஒரு ஆளை கூட்ட போறோம். நாங்கள் அண்ணி வாரா எப்படி ஃபீல் பண்றோம்? அதாவது வருங்கால நாட்களுக்குள்ள வந்து எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, எல்லாமே ஒரு விசேஷமான நாள் தான். அதை விட எங்கள் அண்ணாட ஒரு நாள் கஷ்டப்பட்டு கடைசியில் ஆளுக்கு வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள போகுது. தங்கச்சி வாரா, அதை பற்றி உங்களோட ஒரு ஒப்பீனியன், உங்களோட ஒரு மூமெண்ட் வந்து எப்படி இருக்கு? இந்த சந்தோஷமா இருக்கு. அவர் என்ன சொல்லாதே, நாங்கள் படுற கஷ்டத்தை தம்பியும் படுறது வந்து என்ன சொல்லுங்க, அங்க இருக்கிற விஷயம் உண்டு. இதெல்லாம் பார்க்க இதுதான் தேவனுடைய சித்தம். இன்னாருக்கு இன்னாரண்டு எழுதி வைத்தானே தேவன் அன்று. இதுதான் பாட்டா படிக்க போறீங்க, கதையா சொல்லுங்க. லவ் யூ, பாய். என்ன முக்கியமான பயணங்கள் போகக்குள்ள ஆறுதலாக போக வேண்டியது. இந்த கோமாதா குறுக்க நிற்கிறா. எங்களோட வீட்டுக்காரரை பொறுத்த வரைக்கும் என்ன, எல்லாரையுமே பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பான விஷயம் தானே. ஏன்னா திருமணம் செஞ்சு நல்லா இருக்கணும், கொள்ளணும், நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லி அந்த வகையில் வர்ற சம்பந்தியாக்களை குறித்து அப்பா என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து பிளான் பண்ணி தானும் அதுல பங்கு கொள்ளணும். பின்ன எதிர்பார்க்கிறேன், என்னது இதுவே நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். இப்ப நேரடியாவே நாங்க பெருசா கதைச்சது மூவ் பண்ணினே இல்லைங்கட சம்பந்த வழியோட. இப்படி அதுல வச்சு பார்க்கலாமுங்கண்ட சம்பந்தியில, அதாவது வந்து நட்பழக்க வழக்கங்கள், எங்களோட பழகிற விதங்கள். ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ சாந்தினிக்கு வந்து என்ன செய்யறே ஆகிடாக்கா. சாந்தினி ஷையா அவளுக்கிட்டாள் பார்க்கண்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் அனு. நான் செல்லக்கிளை. நான் சாரு. அப்படியே லைனாக போய்கொண்டு இருக்குது வந்து பேர் லிஸ்ட். என்ன சொல்கிறது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து எப்போ அப்லோட் பண்ணுறோம் தெரியாது, அடுத்த பிரச்சனை. அப்போ ரைனியக்காலம் வந்து இங்கே வந்து நின்ற மூட்டம் நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, இவா என்னத்துக்கு வந்து இங்கே நிற்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து. அப்போ அதுக்கான காரணம் வந்து இன்றைய தினம் வந்து நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் முதலே வந்து அறிஞ்சிருப்பீங்களோ தெரியா, இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டைமில் அம்மானே இந்த பொடியை பாடுறா, இங்கே பாடுறா. அப்போ அதுக்கான தருணம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து. அப்போ யாரை கூட்ட போகிறீங்களாப்பா? மருமகள் சொல்லணும். அப்பாண்ட ஒரு பெரும் எதிர்பார்ப்பு, அனுண்ட ஒரு பெரும் எதிர்பார்ப்பு. ஓடரா தானே வருது, ஏன் அவசரப்படுறேன்? அப்ப இது கொஞ்சம் பெரிய எதிர்பார்ப்பு. சரி சரி. அப்ப போய்க்கையும் கூட போறியா? அப்போ அனு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ அதாவது வந்துட்டு அவங்க வாராங்க, நாங்கள் வந்துட்டு கூட்ட போகிறோம். சாந்தினி வந்துட்டு எங்களோட வாரா, அதே மாதிரி நான், அப்பா, கவிதாஸ், ரைனியக்கா 5 பேரும் வந்துட்டு போகிறோம். அனுவுக்கும் வேற ஆசை பார்த்தீங்கன்னு சொன்னால் வசந்த விடையில். அப்போ அப்போ அன்றைக்கு கொழும்பு போய்க்கெல்லாம் போனீங்கன்னு எப்போ வேணா போனீங்க? அது கொஞ்சம் கஷ்டம். நேற்று மடுவுக்கெல்லாம் போய் தம்பி அழுது. இந்த நேற்று மடுவுக்கு போனவங்க அழுதானி சமாளிக்கிறேன். ஒரு அம்மா பிள்ளைய சமாளிக்கலாம், அழுதா கொஞ்சம் கஷ்டம். நாங்க இங்கே வேணும் எல்லாரும் வர வைக்கிறேன், எல்லாரும் வந்தாங்க இங்கே வர வைக்க அப்படி கொடுத்து விட்டாள் கோசு. அதுதான் ஆராத்தியை வந்து கல்யாணம் விட முடியத்தான் ரெடி பண்ணணும். இது சும்மா நார்மல் ஆராத்தியாக வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ வந்துட்டு நாங்கள் இப்போ அவங்க வந்துட்டு வந்துட்டுருக்காங்க. எங்கே இறங்கிட்டாங்களோ அதை கூட வந்து நான் கதைக்கிறதுக்கு ஃபோன் பார்க்கல. வந்துட்டு அவ்வளோ தூரம் வந்துட்டு வேலை முகத்தை பார்த்தாலே தெரியும் வந்துட்டு கதையும் கொண்டா. அப்போ நானே எப்படி என் சம்பந்தமான விஷயங்களை கதைக்கிறேன் வந்து கதையை சார்ந்த கதை. எல்லாருமே வந்து ஒரு ஆர்வம் எதிர்பார்த்து பெரிய ஒரு ஆர்வம், மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. அது வந்து இப்போ நம்மளோட ஃபேமிலின்றதுக்கு அப்பால இப்போ நிறைய பேர் ஒரு ஆர்வமா இருந்ததுதானே இது. எதிர்பார்ப்பு ஆர்வம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்பா வந்து சைலண்டா இருக்கான்னு சொன்னா என்ன சொல்ல, அப்பாவா இருக்கலாம், நானா இருக்கலாம், எங்களுடைய அந்த ஒரு ஃபீலை வந்து எப்படி வெளிப்படுத்தணும்னு சொன்னால் என்னப்பா, அதாவது ஏர்போர்ட்டில் தான் நாங்கள் வந்து பொக்கேலாம் கொடுத்து தான் வரவேற்க போகிறோம். பொக்கேலாம் கிடாக்கா? அப்போ எல்லாம் வேண்டியாச்சு.
ஓகே அப்போ இப்போ என்னென்னா நாங்கள் கதைக்கிறேன்னா நிறைய விஷயம் கதைக்கலாம் என்னென்னா இப்போ இந்த வீடியோ நாங்கள் இப்போ போட்டு கொண்டிருக்க வீடியோட சடனாக போட போகிறது இல்லை போட போகிறோம்னு சொன்னால் நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருக்குது வந்து இருந்தாலும் அதை என்ன மாதிரி எப்படி போடுறேன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைய தினம் நாங்கள் வந்து எங்களோட வீட்டுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு வர போகிறோமே அப்பாண்ட மருமகளை அனுண்டு மச்சால சாந்தினிட்டு மச்சால ரைனியக்காண்ட மச்சால சரி அந்த மாதிரிக்கு வந்துட்டு நம்ம அழைச்சிக்கோ அவள் பார்த்தியா அந்த ஒரு குறையும் விடக்கூடாது அதையும் கேட்டுட்டான் நீ கடைக்குட்டியாக்காண்டு அதைத்தானே சொன்னான் இன்னும் கேட்க சொல்லி என்னால கதைக்க இல்லாம கிடக்குன்னு சொல்லி அத விளங்குது வந்து கடவுளே அவன்டே காட்டுவோம் நாங்க யாரு அப்படியா யாரு எங்கட மச்சால ஓ ஆனா கூட்டப்புறம்னு காட்டுவேன் அதான் அந்த மாதிரிக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது உண்மையிலே வந்து நான் போகிறோம் கவிதாஸ் போகிறோம் அப்பா போகிறோம் மெயினாக வீட்டில் வேலையன்னு பார்க்குற 3 பேரும் போகிறோம். அப்போ அக்னி வந்து சொன்னால் ஒரு தியாகி மாதிரி நான் வந்து வரையில நீங்கள் எல்லாரும் போனால் இந்த வீட்டு வேலையை யார் பார்க்குறது ஒரு என்னோட ஓ நீங்கள் எல்லாம் பெம்பேலா வலிக்கிறீங்க ஆனந்தாலும் இந்த வீட்டுக்கு பொறுப்பாக வேண்டாமோ அந்த மாதிரி நான் நிற்கிறேன். பகலார் தண்ணி எடுக்கிறது இரவார் தண்ணி எடுக்கிறது அவனை டீ கொடுக்குறது அப்போ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு அக்னியை நாங்கள் வந்துட்டு யார் எங்களோட அத்தாண்டு அதாவது சுவாசன தலைமையில் வந்துட்டு விட்டுட்டு போகிறோம். அப்போ ஒரு நல்ல ஒரு பம்பில் அனுப்பின வாங்கல இரவு ஓ வேலையிலோட வந்து பம்பில் அனுப்பினம் வந்து அப்போ நாங்கள் வந்து இப்போ வெளுக்கிட போகிறோம். காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க 3 மணிக்கு வந்துட்டு லேண்ட் ஆகுறாங்க. அப்போ 3 மணிக்கு லேண்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ உண்மையிலே 6 மணிக்கு வெளுக்கிட்டுருக்கணும். இன்றைய தினம் முக்கியமான ஒரு வேலை காரணமாக நாங்கள் வெளுக்கிடலாம். அப்படி தான் நாங்கள் குளித்தது. அப்போ இப்போ வந்துட்டு 8 மணி நேரம். ஸோ வந்து வெளுக்கிடுவோம். அனு ஒன்றுக்கும் யோசிக்காத நாங்கள் போக்குவரத்து நாங்க நித்திர உள்ள மாட்டோம். அதே நேரம் எங்க வீட்டுக்காரருக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். ஒரே அங்க பார்த்த வண்ணமே இருப்பினோம். நாளைய தினம் நேரம் கிட்டுதுன்னு சொல்லி கழுத்துளுக்கி போடுமென்னு சொல்லுங்க. கூட பார்த்தோம் அது ஆக பெரிய ஒரு 4 மணிக்கு கிட்ட திரும்பி பாருங்க. 3 மணிக்கு இங்க எல்லாரும் ஒன்று கூடிடுவினோம். நாளைய தினம் மதியம் ரைட் அந்த மாதிரி ஒன்று கூடிடுவோம். அப்போ நாங்கள் வேனை ரோட்டில் வந்து விட்டுட்டு வந்ததால் கொஞ்சம் அவிடத்த ட்ராஃபிக் ஜாம் ஆகுது. இப்போ நாங்கள் டக்குன்னு போயிட்டு வந்துட்டு வாகனத்தை எடுப்போம். யாதுவின் ஒப்பீனியன் கேட்டு அப்போ கவிதாஸ் இந்த கேட்டு வா போ சரி சும்மா ரெண்டோமா ஒரு ஆள்கிட்ட ஒப்பீனியனை கேட்டு உங்கள்கிட்ட நாங்கள் இந்த ஒரு கடை ஒப்பீனியனை கேட்கணும். அத்தை வராங்க இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ஐயோ என்ன ஐயோ சொல்லண்டா சந்தோஷமா இருக்கு. எப்படி நீங்க அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த புரியல? நாளைக்கு இங்க நிக்க மாட்டேன் இல்ல அந்த சந்தோஷத்தை வெளிப்பாடுறாரு. அப்ப சந்தோஷம் தான். ஏன்னா இப்போ நிறைய கடைக்கெல்லாம் அங்கே பாரு வாகனங்கள் கொஞ்சம் ட்ராஃபிக் ஆகுது. நாளைக்கு அண்ணி அத்தையை கூட்டிட்டு வரோம் ரெடியாக இல்லைங்கோ அப்படியே இருக்கா அக்னி ஒப்பீனியனை நாங்கள் அசைஞ்சதெல்லாம் அவனே விருப்பப்பட்டு நிற்கிறான். அண்ணி வாரா இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதான் வருங்கால நாட்களுக்குள்ள வந்து எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது வந்து எல்லாமே ஒரு விசேஷமான நாள் தான். அதை விட எங்கள் அண்ணாட ஒரு நாள் கஷ்டப்பட்டு கடைசியில் ஆல்பி வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள போகுது. அதை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது இனி வர நாட்கள் எல்லாமே வந்து ஒரு ஹாப்பியாக அமைய போகுது. அதற்கான அடித்தளம் ஒன்று எதுனா ஸ்டார்ட் ஆகுது. அடித்தளம் ஸ்டார்ட் ஆகுது. இனி வர ஒவ்வொரு நாளுமே வந்து ரணகாலமாக போக போகுது. நீங்களும் வந்து உங்க அண்ணா ஒரு ரோல் மாடலாக எடுக்கணும். என்ன சொன்னா எல்லாமே படிப்படியாக செய்து ஒரு ரிலாக்ஸாக அந்த லைஃபுக்குள்ள வந்து நுழையிறாருல்ல. அப்போ அதை வந்து நீங்கள் ரோல் மாடலாக எடுக்கணும். கூடவே இருக்க தம்பி மேரண்டரும் அதைத்தான் மேலே பார்த்து என்ன சொல்ல கற்றுக்கொள்ளணும். அவரை பொறுத்தவரை பாருங்க உண்மைக்குமே எல்லாமே ஒரு இதாக இருக்குது தானே. அப்போ அது நீங்கள் வந்து ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்ளும். சரிதானே? சரி அப்போ நாங்கள் வந்து விளக்குடுவோம். சரிதானே? மற்றது இப்போ விளக்கிட போகிற இந்த தருணத்தில் வந்துட்டு அத்தான் சுபாஷ் கேட்டார் எங்கே சாரு வந்து இல்லை உண்மையாக வந்து கேட்டேன். ஏன்னா சாரும் வர போகிறோன்னு சொன்னது எங்கே சாரு வந்து கேட்டேன். அப்போ நானும் ஒரு பக்கத்தான் நின்றவள் நானும் பஞ்சமில்லாம் தேடி நான் உண்மையாக காணையிலேருந்து. அப்போ அந்த வயலில் யார் வந்துக்கிறேன் உன்னே நீ மாதிரியா எப்படி காட்டுவல சரியா போட்டான். சரி कार्तर आखिर मैं कैमरा दिए ना
ஏ சார்ஜர் 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 நாளைக்கு எடுத்து விடுங்க சுவாஜனாட்ட சொல்ல எல்லாம் எடுத்து அது விடுங்க அவர் எடுத்து என்ன நீங்க ஆயிடுறீங்க அவட தெரியும் சரி சரி பாய் மிஸ் கையண்ணா ஓ அண்ணா வாரம் போயிட்டு இங்கே சாருவாக்கா கண்டீங்களே சார் நீ போங்க வரேன் இங்கே அம்மா அம்மா வேணும் டக்குன்னு அனுப்பி வைக்கா விட இருக்கா அனு போயிட்டு சரி பாய் 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 ஓகே அப்போ நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கட்டின இந்த ஒரு மாளிகையில் பெருங்காலத்தில் வாழ போகிற ஒரு விசேஷமான ஒரு ஆளை கூட்ட போகிறோம் நாங்கள் அப்போ சாந்தினி உன்னோட அதாவது சுபாசத்தாவோட ஒரு விளக்கரமாக நிற்கிறார் சொல்கிறார் காலம் 5 மணிலேருந்து சாருவா காணையிலையாம் தாங்கள் பேப்பரில் கொடுக்க போகிறா வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி ஆல் டைம் வாங்க இது வாங்க வா 5 மணிக்கு கூட்ட நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க எனக்கு போராக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கலாம் அப்போ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு யாரு தங்கச்சியானே தங்கச்சி வார் அது அது அதை பற்றி உங்களோட ஒரு ஒப்பீனியன் உங்களோட ஒரு மூமெண்ட் வந்து எப்படி இருக்கு இந்த சந்தோஷமா இருக்கு மூமெண்ட் அவர் என்ன சொல்லாதே நாங்கள் படுற கஷ்டத்தை தம்பியும் படுறது சந்தோஷமா இருக்கு உண்மையிலே ஷாருக்காட ஆசை வந்து உங்களையும் கூட சேர்த்து கொண்டு போகணும்னு சொல்லி தான் நான் வேலை நிமித்தம் நிற்கிறத விட ஒரு நாளைக்கு விசேஷமா ஏதோ செய்ய போறேன்னு நினைக்கிறேன் இங்கே ஆகல் வரையக்குள்ள அந்த சைட்டுக்கெல்லாம் இதை அடிச்சு கடிச்சு ஏதோ செய்ய போறேன்னு நினைக்கிறேன் சந்தோஷமா இருப்போம் வேலை அட அப்படி வேறையா டேய் மற்றது கொஞ்சம் கவனமா இருங்க வாக்கினி எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க ரைட் நாங்கள் போயிட்டு நோசண்ணா பாய் பாய் வாரம் போய் சந்தோஷம் பாய் 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 லவ் யூ கைஸ் பாய் ரைட் பாய் 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 எல்லாம் ரோட்ல தட்டிட்டே இருங்க பாய் லவ் யூ பாய் 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 எல்லாம் எடுத்தியா ஓ பாய் பாய் போறாங்க கொஞ்சம் ரிவேஸ் எடுங்க ஓவர் பாய் கைஸ் அதில் முகத்தில் செந்தளிப்புல பாடுற அம்மா நல்லா கொண்டு இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை கொஞ்சம் மறுடும் கொஞ்சம் மறுடும் கொஞ்சம் கொஞ்சம் காணும் காணும் ஏறுங்க ஏறுங்க தட்டு காலை தாட்டி தான் இருக்கும் 9 பாய் பாய் கைஸ் அரே என்ன சாப்பிட்றா உங்களுக்கு சரியா வேற அப்படி அதுதான் கொஞ்சம் முடியும் ஓ சரி பாய் பாய் செல்லக்குட்டியல் லவ் யூ பாய் பாய் டேய் ரைட் என்ஜாய் ரைட் ஓமா இதை போட கதைக்கு ஒழிக்கு விட்டால் உங்களுக்கு தெரியாது புறா உண்மையிலே வந்து நேரத்துக்கு வலுக்கிட்டு இருக்கோம் நான் முதலே சொன்ன மாதிரி லேட் ஆகிட்டுது 8 மணி எங்களுக்கு சரியாக 7 மணித்தியாலம் இருக்குது நார்மலாக 7 மணித்தியாலம் காணும் இருந்தாலும் விட வழியாக நின்று போகிறேன்னு சொல்லிக்குள்ளே கொஞ்சம் மற்றது அப்படி ஸ்பீடாக ஓடவும் கூடாது ஏன்னா முக்கியமான பயணங்கள் போகக்குள்ள ஆறுதலாக போக வேண்டியது இந்த கோமாதா குறுக்க நிற்கிறா கோமாதாவும் சின்ன கோமாதா இல்லை பெரிய கோமாதாக்கள் இல்லை அதுதானே கூட்டிட்டு வச்சு நிற்க வரியா
ஏர்போர்ட்டுக்கு. ரைட். அப்போ சாந்தினியும் நிறைய நாளைக்கு பிறகு இப்படி ஒரு பயணம் போல என்ற வாருக்கு ஏர்போர்ட் பயணம் வந்து பார்க்கக்குள்ள ஆளும் காணும் ஆளம்மா லைனியக்காவும் ஏர்போர்ட்டால் வரையலாம் வரைக்கும். ஓ சரியா உடஞ்சி போயிட்டோம் எல்லாருமே வந்து பிரச்சனை இல்லை வந்து பார்த்தா உலகம் நீங்க மட்டும்தான் கொஞ்சம் பளிச்ச மாதிரிக்கிற மாதிரி அவங்க வந்து ஒடிச்சிலோட தேடுவாங்களே எங்க என்ன காணலைன்னு. ஓ உண்மையா? ஓ அதை வைக்க தெரியும் தானே வந்து வீடு கட்டுறதே பெரிய ஒரு இதான வேலை திட்டம். அதை கண்டிப்பாக விளங்கும். அது ஏற்பாடு இப்படி நம்பி இருக்கிற எனக்கு தெரியும். நானும் அதோட கழிச்சும் இருக்கிறேன் தானே பிரச்சனை. எங்கே ஓடினாலும் அதுதான் தனிங்க. மற்றதப்பா உண்மையிலே வந்து இப்போ இன்றைக்கு தான் இந்த வீடியோ நாங்கள் கதைக்கிறோம்னு சொல்லிக்குள்ள. இப்போ நார்மலாக இந்த வீடியோ எப்போ போடுறோம்ன்றது தெரியாத ஒரு பிரச்சனையில் நாங்கள் நிறைய விஷயங்களை கதைக்காமல் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ திடீரென்று இந்த வீடியோவை நாங்கள் நாளைக்கு போட போகிறோம்னு சொன்னால் அடிதளப்பே விளங்காத மாதிரி இருக்குது மக்களுக்கு. என்னென்னு சொன்னால் சனமெல்லாம் எதிர்பார்த்துருக்குறது வந்து வீடு குடி போகுதில்லை. ஓ அது நாங்கள் வந்து திடீரென்று ஒரு கல்யாணம் சம்மந்தமாக வந்துட்டு இப்போ அவங்கள கூட்ட போகிறோம் அப்படின்ட்டு சொல்லும்போது அது என்னடா இப்போ இது எங்கே நடந்தது, இப்போ நடந்தது, எப்படி வந்து அப்படின்னு எல்லாம் வந்து சர்ப்ரைஸாக இருக்குமெண்டுக்குள்ள உண்மைக்குமே ஒரு சர்ப்ரைஸான விஷயமாக இருக்கட்டுமென்று தான் நாங்கள் செஞ்சதும் கூட வந்து. மற்றது குடிபூதலும் வந்து செய்யக்கூடிய மாதிரிக்கு டைம் கிடைக்கலன்னு சொன்னால் எங்களுக்கு கல்யாண டேட்டு வந்து எடுத்ததால் குடிபூதல் செஞ்சால் ரெண்டும் பக்கத்தை வந்துடும் என்று வந்துட்டு என்ன சொல்கிறது செலவுகளும் கூடிடும். செலவு ஒரு பக்கம் இருக்க டயர்ட் ஆகிடுவோம் எல்லோரும். அதால் வந்து அப்போ அப்படி ஒன்றை வந்துட்டு செய்யலை. அப்போ இப்போ இவங்களையும் வந்துட்டு பார்க்கக்குள்ளாட இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கமேன்னு கூட வந்துட்டு சில பேர் என்ன எங்களோட வீடியோ பார்க்குற எல்லாருமே யோசிப்பாங்க. பார்த்துருக்கோன்னு சொல்லி யோசிப்பாங்க வந்துட்டு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து இத்தாலியில் நான் இந்த டைமில் வந்துட்டு போட்ட வீடியோக்களில் வந்துட்டு நாங்கள் விதுவா காட்டாட்டிலும் தம்பியாக்களை எல்லாரையும் வந்துட்டு காட்டி அவங்களெல்லாம் நல்லா சப்போர்ட்டாக இருந்தவங்க. நாங்கள் காட்டையிலையும் காரணம் என்னென்னு சொன்னால் என்ன சொல்கிறது வந்துட்டு ஒரு சரியான முறைக்கு வந்து எல்லாம் கைகூடி வரும்போது காட்டுறதானே முறையுமே. அந்த அடிப்படையில் நாங்கள் காட்டையும் இல்லை. இப்போ வந்து எல்லாமே நாங்கள் பிளான் பண்ண மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி அதில் சாந்தினி சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி 30-31 ஆகி இந்த ஒரு வயசில் வந்து தான் கல்யாணம் என்ற ஒன்றுக்குள்ளே வந்துட்டு போய் என்ன சொல்கிறது சின்னதாக ஒவ்வொரு விஷயங்களையும் செஞ்சு கொண்டு வந்து கடைசியில் வீட்டையும் கட்டி கடைசியில் சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை கட்டிப்பார்னு ரெண்டுமே மச்சாகிற மாதிரியா அப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கிது. உண்மையிலேயே எங்களோட வீட்டுக்காரரை பொறுத்த வரைக்கும் என்ன எல்லாரையுமே பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பான விஷயம் தானே. ஏன்னா பலரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம்னாலே கூட எங்களோட வீட்டுக்காரர் நிறைய பேரை எல்லாட்ட முகத்துலேயும் பல சந்தோஷங்களை பார்க்கலாமேண்ணே. குறிப்பாக எங்களோட அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பயுமே வந்துட்டு என்னதான் வேலையாக இருந்தாலும் புள்ள உழைச்சாலும் வீட்டை காட்டினாலும் அவங்களோட ரீதியில் அவங்கள எதிர்பார்க்குறோன்ட்டு என்னத்தை திருமணம் செஞ்சு நல்லா இருக்கணும் கொள்ளணும் நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லி அந்த வகையில் வர்ற சம்பந்தியாக்களை குறித்து அப்பா என்ன நினைக்கிறீங்க? அப்பா என்னது எனக்கு அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம் இப்படி சொல்லிக்கொள்ள மாதிரி தான் உண்மையாக அதுக்கெல்லாம் கழிச்சு வைக்கிறது தானே. அப்போ இந்நேரம் பாடமேண்டு அப்படி சொல்லி நாங்கள் கூட்டாண்டு போயிருக்கல அவையும் வந்து எங்களை வருமானு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு எங்களை பெற சொல்லி இருக்குது. அப்போ பெரிய ஒரு சந்தோஷம் தான் உண்மையாக என்ன நினைக்கிறார். நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கிறேன். அப்போ இதுக்குள்ளே வந்து பாருங்க இப்போ நாங்கள் இருக்கிற சகோதரங்களா அம்மா அப்பாவா கவிதாசா நாங்கள் இருக்கிறோம். இதுக்குள்ளே ரஜினி அக்கா வந்து உள்ளிட்டுருக்காண்டக்குள்ளே பாருங்கோ எப்படி கொத்து ஒரு பிணைப்பண்டு. ரஜினி அக்கா வந்து என்ன மாதிரி எங்களோட வந்து பழகி இன்றைக்கு இவ்வளோ தூரம் ஒரு எதிர்பார்ப்பா இன்றைக்கி இவ்வளோ ஒரு டயர்டில் ஆளுமே வந்து வாரேன். அப்போ அக்காவுக்குமே தெரியும் அவங்கள ஏன்னா எங்களை பிடிச்ச எல்லாருக்குமே நாங்கள் பழக கொடுத்துருக்கோம் எல்லாரையும் கதைச்சி பேசி என்ன நல்ல மாதிரி. அந்த வகையில் என்ன சொல்கிறது
கதைக்கிறேன்னா நிறைய விஷயங்களை கதைக்கலாம். தம்பி மற்றது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு அக்கா பொறுத்தவரை இதுதான் சொல்ல உறவு பாலம்னு சொல்லிட்டு ஏன் தெரியுமா, கூடவே இருந்து நாங்கள் ஒரு தொப்புள் கொடி உறவா எல்லாரும் வேலையை பார்த்து ஒரு சந்தோஷத்தோட ஃபீலாக செய்கிறோம்ல, அதே ஃபீலை வந்து தானும் அப்படி அதில் கலந்து கொண்டு உணர்வுபூர்வமாக அதை செய்யணுமென்றதுக்காக பாருங்கொண்டே உன்னுடைய அந்த நிகழ்வுக்கு எத்தனையோ நாட்களுக்கு முன்னமா வந்திருக்கிறான். இப்போ வீட்டு வேலையா இருக்கலாமே நம்பி அதை பார்த்து என்ன செய்தது எல்லாமே பண்ணுறோம். இனிமேல் வர்றது ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து பிளான் பண்ணி தானும் அதுல பங்கு கொள்ளணும்ன்றதுக்காக உருத்தோட வந்திருக்கு. எதிர்பார்க்கிறேன் என்னது இதுவே நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். எவ்வளவு விஷயங்கள் யோசிச்சு பாரு. இப்போ சாந்தினி நீ பார்த்து செஞ்சேக்குள்ள உண்மையிலே இப்போ நீங்கள் சாந்தினியை பார்க்குறீங்க போட்டிருக்க இந்த உடுப்பு, ஆனால் சாந்தினி போட்டு உடுப்பு போகிற டக்குன்னு சாந்தினி உடுப்பை கூட மாற்ற சொன்னாக்கா இதை போடு நீங்கள் யாருன்னு கேட்டு விட்டால்வோ நிறையா வச்சு ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு ஒரு இதாக வரணும் அவ்வளோன்னு சொல்லி. கண்டிப்பாக நானே எதிர்பார்க்கல சாந்தினி இன்றைக்கு இந்த எடுப்பில் வருவாண்ட காரணம் இப்போ தான். இன்றைக்கு யார் சுபாஷ் சத்தானாக்கள்லேருந்து எல்லாருமே தேடின வண்ணம் அங்கே சாந்தினி என்ற ஒரு நிலப்பாட்டில். அது என்ன சொல்றது, ஒரு இடத்துக்கு என்ன இப்போ மட்டும் இதெல்லாம் தாண்டி அப்படியே ரொம்ப சந்தோஷம் கூடவே பாருங்க. இப்போ நாங்க வந்து 4 பொம்பளை சகோதரியர் சரியோ, அதுல வந்து அவ எல்லாம் நாங்களும் சனப்படி நிறைய கொஞ்சம் என்னடா க்ளோஸ் அந்த கொஞ்சம் இதாக இருக்கு மேலும். ஆனாலும் இன்றைக்கு வந்து இப்போ நேரடியாகவே நாங்கள் பெருசாக கதைச்சது மூவ் பண்ணினே இல்லைங்கட சம்பந்த வழியோட இருந்தும் நான் பாருன்னு சொல்லிக்க நீங்கள் பாருங்க அப்படியான்னு உண்மைதான். அப்படி அதுல வச்சு பார்க்கலாமுங்கண்ட சம்பந்தின்னு அதாவது வந்து நட்பழக்க வழக்கங்கள் எங்களோட பழகிற விதங்கள் எப்படி இருக்குமென்று நான் இன்றைக்கு உற்சாகமா போறதுல இருந்து புரிஞ்சு கொள்ளலாம். சரிதானே? அவைய எதிர்பார்ப்பு மற்றது எல்லாரும் வரணுமெண்டா அதே நேரம் வந்து நல்ல புரிந்துணர்வான ஆக்கள் அப்போ அவருக்கு விளங்கும். ஓகே இவ்வளோ வருது நாங்கள் வரையலான்னு சொல்லிட்டு வர்ற ஆக்களே மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கிறேன். வேலை முடிஞ்சிருந்தா எல்லாரும் ஒரு பஸ் பிடிச்சு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போயிருக்கலாம். பலரும் பல வேலைகள்லையும் நிற்கிறதாலையும் வந்து வீட்டையும் ஆக்க தேவைன்ற சுச்சுவேஷன்லையும் நாங்கள் வந்து விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு டீமாக போகிறோம். வந்து இனி வரும் நாட்களில் எல்லாம் சந்தோஷமாக அமையும் என்று சொல்லி வந்து நம்புவோம். வந்து ஃபேமிலிக்கு அந்த ஒரு ஃபேமிலி தான் நல்ல ஒரு ஃபேமிலியான ஜொல்லியான ஒரு ஃபேமிலி. இதெல்லாம் தாண்டி ஸ்பெஷலி வந்து என்ன சொல்லுங்க அங்கே இருக்கிற விஷயம் உண்டு இதெல்லாம் பார்க்க இதுதான் தேவனுடைய சித்தம். இன்னாருக்கு இன்னாரென்று எழுதி வைத்தானே தேவன் அன்று இதுதான் பாட்டா படிக்க போறது பாட்டா படிக்க போல கண்டிப்பா உண்மையான சம்பவம் அது தெரியாது. கண்டிப்பா இதுதான் அவருடைய விதி. பாத்தீங்களா, இது தேவனுடைய சித்தம். நான் வந்து என்னுடைய புறப்படம் வந்து பார்த்துக்கிறேன். சுவாச புறப்படம் வந்து நல்ல ஒரு நாளும் கண்டதில்லை, உறவினர் இல்லை. பாருங்க அவரும் வந்து எனக்கு ஒரு தேவ பிள்ளையா கிடைச்சாரு. இதுதான் தேவ சித்தம். அதே மாதிரி கிருஷ்ணாவுக்கு கண் காணல அதுக்கு எங்கேயோ இடத்துல இப்படி என்ன நாட்டுக்கு நாடு வித்தியாசமான இது வந்து கடவுள் இந்த சித்தம். இதுல வந்து விடாயிட்டு மனசு மக்கள் நாயகன் சொல்லிட்டு ஒரு இருந்தாலும் விருப்பப்பட்டிருந்தாலும் புரிஞ்சு கொள்ளணும். கடவுளோட சித்தம் தான் திருமணம் வந்த மாட்டேன்ப்பா. அதான் நாங்க இந்த வழியில எங்கட ஒரு எதுக்கான சொன்னா இந்த வேலையும் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற மாதிரில நாங்க எல்லாமே அதைத்தான் நாங்க நினைச்சிருக்கிறோம். தம்பி தான் எடுத்து தம்பி தந்தவன இது அப்பாட போ நாங்க வச்சுட்டு வந்துட்டோம். சொல்லுவோம் எடுத்து வைக்க சொல்லி கதைக்கிறேன்னா பல விஷயங்களை நாங்கள் கதைக்கலாம். இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னதாக நாங்கள் எப்படியும் ஒரு வீடியோ ஒன்று கதைச்சிருப்போம். கதைச்சி தான் இது வந்துட்டு போடுவோம். அதில் டீட்டெயிலாக எல்லாமே நாங்கள் கதைக்கலாம். அப்போ இந்த ஒரு வீடியோவில் அழகான ஒரு சந்தர்ப்பம் அவங்கள சந்தித்து கதைச்சி வரும்போது அவங்களோட ஒப்பீனியன்களை அவங்களோட சந்தோஷமாக கதைச்சுட்டுறோம். சாந்தி சொன்ன மாதிரி ஜொலி என்ற கப்பால் வந்து மேலே அவங்க கடவுளை அறிஞ்ச ஒரு நல்ல ஒரு குடும்பம்ன்ற ரீதியில் அதான் மேலே எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷல். எங்களுக்குமே தேவையான உண்டு அப்படி ஒரு ஆள் தான் வந்து நாங்கள் அவங்கள சந்தித்த பிறகு வந்து நாங்கள் கதைக்கலாம் நிறைய விஷயங்களை. இல்லாட்டி முருகண்டியில் நாங்கள் மறிப்போம் தானே, அங்கே அவளை கொஞ்சம் தொடருவோம். சரி தானே? ஓகே ஓகே ஓகே. சாதனி என்ன முருகண்டியில் மறிக்கிறதா? கண்டிப்பா. ஏன் ஸ்ட்ராங்கா டீ குடிக்கணும். வேறு மற்ற ரஜினிக்காக பசிக்குதாம். அப்பாவுக்கு என்ன மாதிரி
சாப்பாடு சாப்பிடலாம் அவ்வளோதான் சார் ஹெவியாண்டு வேணாம் சாப்பாடு லைட்டா அப்ப இப்ப இப்படி போவோம் அப்பாவுக்கு சந்தோஷத்துல வாசியா பார்க்க போறீங்களோ இதை விட பிறகு இந்த கேள்வி இல்லாம விட்டுருவாங்க ஏற்கனவே லேட் வடே கொங்குரித் தானே கடையில் நான் இரவு பயணங்கள்னா சும்மா லைட்டா மற்றது 8 மணி பிறகு சாப்பிட மாட்டேன் வீட்டு அடே சொன்ன மாதிரி நீ 8 மணி ஆச்சுப்பா சாந்தி சாப்பிட மாட்டாரு சாப்பிடுவோம் ஒரு டீயை குடிச்சிட்டு கதை மாறுற பக்கம் பயணம் பண்ண சாப்பிடுவாண்டு இல்லை அதான் டீ குடிச்சிட்டு டீயோட சாப்பிடலாம் முடிவு எடுத்தா அடுத்தா இருக்கணும் பிறகு 8 மணி தானா கை வைக்கப்படாது சாப்பாட்டுல 8 மணி பிறகு என் கன்னத்துல கை வைப்பேன் தவிர எண்ணத்துல கை வைக்க மாட்டேன்னு சொல்லுவோம் நீ எண்ணத்துல கை வைக்க மாட்டேன் வந்துட்டுது அதான் அந்த கேள்வி அப்புறம் என்ன ப்ரோசவரியா விடக்கூடாது வந்தா வயசுக்காரம் விடுவாங்க அப்படின்னா அங்கே விடுவோம் இதுவும் பஸ் லைட் எல்லாம் போறோம் ஓகேயா ஓகே நீங்கள் டாக்டர் இருக்கக்கூடாது சோம்பலாக இருக்கக்கூடாது உஷாராக என்ன மாதிரி ஏன்னா நான் தான் உஷாராக நிற்கிறேன் வேலாம் சோம்பலாக நிற்கணும் என்ன செய்யலாம் வாங்க எல்லாரும் வாங்க டைம் கொஞ்சம் மட்டு முடி சரி வாங்க வாங்க சாப்பிட்றீங்க சாப்பிடுவோம் சாப்பிட தான் இந்த மீனை என்னென்ன மாதிரி இந்த வந்தெல்லாம் என்ஜாய் பண்ணி கொண்டு நிற்கிறா இடியப்பம் சொதி என்ன பசும்பால் உள்ளதா வணக்கம் அத்தனை பண்ணி அனுப்பி விடுங்க நீ கடையில் இருக்கிற சாப்பாடு என்ன இருக்குது ஐயா தோசை கூட படிப்பேன் கொத்து என்ன போட்டு தருவீங்களா ஐயா போடுற கொத்து அப்போ என்ன தோசை இருக்குதாம் கொத்து இருக்குதாம் இடியப்பம் பராட்டா அதோ தோசை தீனா என்ன தோசையோ ஐயா அடிச்ச மசாலா தோசை சும்மா நெருப்பாரி என்ன ஐயா நெய் தோசையா உங்களுக்கு உண்டுவா நீங்கள் ஒரு மசாலா தோசை 2 சாப்பிடலாம் நினைக்கிறேன் அது பெருசாக வேணாமே ஒரு டீ அப்போ அப்பாவுக்கு சரி அப்படியே தான் மசாலா சரி அப்போ 3 மசாலா தோசையும் ஒரு கொத்து சின்ன கொத்தா அப்படின்னா எனக்கு ஒரு கொத்து சொல்லு அப்போ ஐயா அப்போ 2 மசாலா தோசை 2 கொத்து 2 மசாலா தோசையும் 2 கொத்தும் சரி சாந்தினி ஏற்கனவே இந்த கடைக்கு வந்திருக்கா தம்பி சுபாஷ் மிரக்கல் சாப்பாடு சாப்பிட்டு நான் ஐஸ்கிரீம் குடிச்சேன் மில்க் இருக்கா மில்கை குடிப்போம் சாப்பிட்டு கொத்து இல்லையா அப்போ தோசையை தாங்க ஒரு என்ன செய்யுது சரி சூப்பராக கொஞ்சம் அப்பா சாமான் கையாளுடைய சாமான் கூட கிடக்கிட்டாக்கா ஓ அந்த வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு அந்த பாட்டு படிப்பார் அதே மாதிரி என்னண்டா சாந்தினியின் காலுக்கு காலுகளையும் கிடக்கு அப்பாண்ட காலத்துக்காரே கிடக்கு என்ன அது வந்து 400 ரூபாய் 4 லட்சம் ரூபாய் அதுதான் இப்போ ஃபேஷன் ஆள் வாங்கியும் முடிஞ்ச போல அந்த வீடியோ சரி உங்களுக்கு கச்சானயம் பண்ணிட்டு வருதா ஓ கச்சானை வந்து இங்கே போட போகிறீங்க வேணுமா கச்சான் உங்களுக்கு அப்பாவுக்கு சொப்பின் பை வெத்தில கச்சான் கோதும் போடும் கச்சான் கோது கூட சொப்பின் பேக்கும் கச்சானம் வேறு சரி அப்புறம் 5 மினிட் வெயிட் பண்ணுங்க வரேன் மசாலா தோசை கூட அப்படி ஒரு 10 மினிட் ஆகும்
வேற level. சொன்னது கம்மியாக நெய் எல்லாம் போட்டு நல்லா சுட சுட மசாலா தோசை என்ன கும்பம் நெய் நல்லா இருக்கு இல்லையா என்ன கும்பம் கையெல்லாம் அப்படி கிடக்கு நெய் நான் சொன்னது மசாலா தோசை நெய் வச்சு நல்லா இருக்கு வெள்ளை சம்பல் நல்லா இருக்கு இந்த சட்னி இல்லைங்களா நெய் இந்த சாப்பிட நல்லா இருக்கு சாப்பிட நீ இதை பாதிக்க காணும் நடந்து அதில் எடுத்துகிட்டு பண்ண காவாசி எடுத்துட்டேன் இப்போ டீக்கு வெயிட் பண்ணுறேன் இங்கே பால் இருக்கு கேட்டீங்க ஸ்பெஷலை வந்து சுட சுட சாப்பிட்றதா ரெண்டு பேரும் ஒரே டைம் தலைமை கட்டி இருக்கீங்க இல்லை நான் இவனுக்கு அப்புறம் நான் பண்ணேன் டேய் சுவாசை வெட்டிட்டு ஆமாம் எனக்கு அது உண்மையாக சர்ப்ரைஸாக இருந்தேன் வந்து பார்க்க நான் 10 டிகிரி நான் வெட்டி இருக்கேன் எதிர்பாராத நேரத்தில் வெட்டிக்கிறேன் 8 மணி வைக்கிறேன் கடம்பட்டுலாம் தரைச்சிட்டேன் தாடியெல்லாம் தரைச்சிட்டேன் அதுதான் சொன்னீங்க நான் 2 டீக்கு 2 டீக்கு நான் பால் குடிக்க போகிறேன் இருக்குவேன் அப்போ கேட்டு நான் போய் காலையில் அம்மாச்சியில் ஆட்டோக்காரனை வெயிட் பண்ணி விட்டுட்டு கடை சுடு வந்துட்டு டக்குன வண்டே கப்பிலாதி வண்டே கப்புக்கு குடிச்சுக்கணும் அந்த என்ன பால் ஓடி ஓடி திரிஞ்சால் பேக்கிற உடம்பை கவனிக்கத்தானே வேணும் அப்போ டக்குனா ஒரு பாலை மட்டும் காலையில் ஒரு கப் பாலும் ஒரு பருப்புடையும் சாப்பிட்டேன் அது சோறு இப்போ அப்பா அது கண்டால் அந்த கிச்சன் வேலை செய்கிற அண்ணாக்கும் கண்ணாடிக்காரருக்கும் காசு கொடுக்கணும் இல்லை 2 கலடித்தான் அதையும் சின்ன சாப்பாட்டு நல்லா சாப்பிடல அவ்வளோ அந்த சூட்டோட அந்த நடுவான சாப்பிடுவோம் ஏன்னா நெய் கறி எல்லாம் இருக்கு இவ்வளவு தூரம் ரசிக்கிறா நீ சாப்பிட்ட கொஞ்சம் எனக்கு அளவு காணும் மார்னிங் மார்னிங் குட் மார்னிங் ஒத்தரும் சொல்கிறேன் அப்போ என்ன சொல்லுவாவே இடம் வந்தது ஆனால் ஆகல் கோல் அடிச்சு இல்லாமல் இல்லையானே அன்புடன் வரவேற்கின்றது பண்டார நாயகா சர்வதேச விமான சிம்பேனு மட்டும் இல்லை தானே வைஃபை கனெக்ட் பண்ணலாம் தானே போட்டு என்னதுக்கு வைஃபை ஃப்ரீ வைஃபை தான் வைஃபை ஃப்ரீ தான் ஆனால் அது சிம் ஒன்றும் வேண்டாம் வைஃபையை கனெக்ட் பண்ணி எடுத்தாச்சு ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்குது ஃப்ரீயாக ஆனால் வந்திருந்தா ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பாங்க வரேன் ரெயினை பாருங்க அதை விட்டு போட்டு பெட்ரோல் ஏற்றி போய் பிளேட்டுக்கு அடிக்கிறது பெட்ரோல் டீசல் எத்தனை டேங்க் போகுது அந்த கல்லு செல்மாய் கிடக்கு செல்மாய் கிடக்கு என்னன்னு பார்ப்போம் கிட்ட உங்களை கொண்டு மெசேஜ் ஒன்றும் வந்தமா இல்லையே ஒருத்தருக்கும் சரியா பாப்பமையா ஓல் வந்தது போலையா வந்துட்டு தான் நாங்கள் தான் லேட் பெண்களை தான் எதிர்பார்த்து நிற்கிறாங்க சரியான டைம் இருந்தாலும் வேணுகள் எடுத்து வரணும் சரியா உள்ளே எவ்வளையோ என்ன உலகம்
என்ன மாதிரி தம்பி எழும்பிட்டியா இங்கே தம்பி எழுந்தாங்க நிற்கிறான். ஆள் நிச்சயில சும்மா படுக்கிறான். அப்பா நிறுத்திரோன்னு நீங்கள் எங்க பார்க்க போய் எழுந்து லூசு ஃப்ளைட் வந்த எவ்வளோ க்ரௌடாக இருக்குது. ஆமாம் க்ரௌடாக வெளியில் வந்துட்டீங்கம்மாமோ என்னம்மா நம்மளோட பிளான் என்னம்மா செய்வோம்? வாங்கிலோட்டோ அடி அடி பார்த்து நீங்கள் அங்கே ஆட்டம் ரோடு அப்படி அப்படி பார்த்து ஹலோ ஓ வேனுக்கு சொல்லியிருந்தேன் நான் வாகனத்துக்கு சொல்லியிருந்தேன் நான் உங்கள் கிட்ட வந்த அப்புறம் அடிக்க சொன்னேன் நீங்கள் நாங்களே போட்டு வந்துட்டோம் நீங்கள் வந்துட்டினோம் நீங்கள் வரலாம் ஆமாம் ஓகே அந்த பேனுக்கு சொன்னேன். வெளியில் வந்துட்டீங்களோண்டு அதான் வேணும் நினச்சிக்காதுக்கா கொஞ்சம் டைம் அவனை சொல்லுங்க வந்ததுக்கிட்ட நிற்க சொல்லுங்க வெளியில் ரோட்டில் நம்ம வெளியே அப்போ வர சொல்லக்குள்ள வர சொல்லுங்க. அப்படி சொல்லுவோம் இங்கே வந்தால் அப்புறம் வாக்கிங்கில் போடணும். இங்கே வந்து நிப்பாட்டு இல்லாது. ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ சாந்தனிக்கு வந்து என்ன செய்கிறேன்ட்டு ஏன் கிடக்காம் ஒரு பக்கத்தால் மழை குளிராக கிடக்காம். பிள்ளை கையால் நடுங்கிறான். இன்னொரு பக்கம் என்ன செய்கிறேன்ட்டு ஏன் நிற்கிறாள் அவள். அப்படியா யார் முன்னுக்கு வரணுமோ அவையே பாருங்க. முன்னுக்கு யார் வரணுமோ ஃப்ளைட் வந்த டைம் தான். வெல்கம் பண்ணுவோம். ஃப்ளைட்டு வந்த டைம் தானே. ஒரு ஆள் 2 விடயத்தில் ஒரு வாகனம் வந்திருந்தாலும் கணக்கு பண்ணி பாருங்க. போலீஸிங் ஆகிடக்கா பின்பற்றதான் இரவு பயணங்கள் அதுவும் தொடர்ந்து டயர்டோட வந்ததால் இன்னும் டயர்டாக இருக்குது. அது அங்கே எடுக்கலாம் தானே. தம்பி இப்போ அனுப்புறதுக்கு உள்ளுக்கு போகிற ஓகேடா, வெளியில் வர்றதுக்குள்ளே போட்டும் இல்லை. இதில் எனக்கு சரி ஏன்னா இல்லை அவங்க இப்போ வந்துடுவான் கொஞ்சத்தில். அதுதான் அதுதான் வெளியில் வந்துட்டு இங்கே ஆட்கள் கண்டுட்டியா? அப்போ அனுப்பு அப்போ அனுப்பு. சாதனி ஷையா அவளுக்கிட்டாள் பக்கண்டு ஓடு 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 தெரியும் ஓடு. இது திறந்து விட்டு இந்த